இப்ப நடந்த இந்த ஏர் கிராஷ்ல எத்தனை பேர் இறந்தாங்க. சோ நமக்கு கடவுள் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. நாளைக்கு இருப்போமானோ நமக்கு தெரியல. சோ இந்த பிளேன்ல எஸ்பெஷலி இந்த டாக்டர் ஃபேமிலி எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள பாக்கும்போது. அப்பதான் அவ்வளவு ஆசையா ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைங்க அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்க தாத்தா இன்னைக்கும் சொல்றாரு அந்த குழந்தைங்க டெய்லி பேக கட்டி புடிச்சிட்டு தூங்குவாங்களாம். நம்ம லண்டன் போறோம் 6 வருஷம் கழிச்சு அப்பா கூட இருக்க போறோம்னு சொல்லிட்டு. சோ அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த இறந்து போறாங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை காப்பாத்த முடியலையே, நம்ம ஃபேமிலி அவ்வளவுதானா, நம்ம குழந்தைங்க இனிமேல் யாரோ, நம்ம ஹஸ்பண்ட் யாரோ, நம்ம எல்லாருமே அவ்வளவுதானா அப்படின்னு மைண்ட்ல எவ்வளவு ஒரு கவலை ஓடி இருக்கும். சோ இவ்வளவுதாங்க லைஃப். இப்படி ஒரு டெம்பரரியான இவ்வளவு ஒரு அன்சர்டனான லைஃப்ல நம்ம ஏன் வந்து தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அது இன்னைக்கு நிறைய பேர் நான் பாக்குறேன், நான் குண்டா இருக்கேன் மேடம், எனக்கு தொப்பை இருக்கு, முடி கொட்டுது, என் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிட்டாரு, என் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல, எங்க அப்பா அம்மா எப்படி சொல்றாங்க, சொசைட்டி என்ன பாடி ஷேம் பண்ணுது, எனக்கு ஒர்க் பிரஷர், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்க. இதுக்கெல்லாம் டிப்ரெஷனுக்கு போயிட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷமே நமக்கு பிரஷியஸ் தான். நம்ம ஒன்னும் 1000 வருஷம் வாழ போறது இல்ல. 100 வருஷம் வாழ்றதே ஜஸ்ட் 36,500 days தான். அதுல எல்லாருமே பாதி ஆல்மோஸ்ட் கடந்திருப்போம். சோ நாளைக்கு இருப்போமானே தெரியாதப்போ எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம். தயவு செய்து காசு சம்பாதிக்கணும்னு மைண்ட்ல வச்சுட்டு உங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணாதீங்க. காலையில போயிட்டு நைட் வரைக்கும் வேலை செய்றீங்க, குழந்தைங்க கூட எங்க இருக்கீங்க, ஃபேமிலி கூட எங்க இருக்கீங்க, போதும்னு நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல வைக்கணும். இந்த காசு எனக்கு போதும்பா, இதுல இருந்து நான் சேவிங்ஸும் வச்சுட்டுவேன், செலவுக்கும் வச்சுக்குவேன், என்ஜாயும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வந்துருச்சுனாலே we can have quality family time. அண்ட் இன்னொன்னுங்க, சொசைட்டி என்ன சொல்லும், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, இந்த விஷயத்தை பத்தி ஒரு 2 நாள் பேசுவோமா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப்னு பாத்துட்டு போயிட்டே இருப்போம். அதே தாங்க எல்லாருமே. இந்த சொசைட்டி நினைச்சு யோசிச்சு நீங்க உங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்க லைஃப். லிவ் ஃபார் திஸ் மொமெண்ட். லாங் டேர்ம் கோல்லாம் நம்ம வச்சுக்கவே வேணாம். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோமா, ஹாப்பியா இருக்கோமா, ஃபேமிலி கூட இருக்கோமா, அதுதாங்க வேணும். சோ ரொம்ப லாங் டைம் கோல்லாம் வேணாம். நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பாடி மட்டும் தான். அதை மட்டும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு ஹெல்த்தியா வச்சுக்குவோம். சோ இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சோ லெட்ஸ் ப்ரே டு காட் இந்த அசம்பாவிதம் நமக்கு நடக்க கூடாதுன்னு.